ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பாப்பா 2 பேரும் கட் பண்ணிகிட்ருக்காங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆசைப்பட்டு இந்த போட்டிருந்தேன். ஸோ எடுத்து பார்த்தா தான் தெரியும் நான் நினச்ச மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியல. எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ கட் பண்ணியாச்சு. நம்ம வெளியே எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு டவுட்லேயே நான் போடாமல் வச்சிட்ருந்தேன். சரி, ஓகே, ரேட்டு நார்மலாக தான் இருந்தது. சரி, போட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், பாப்பா வெளியே எடுத்துகிட்ருக்கா. ஸோ பாருங்கள், இதுதான். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சப்பாத்தி பலகை, அப்புறமா தோசைக்கல் இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு தான் இது. இது பாருங்கள், இந்த ரோலர் பின் இருக்குது பாருங்கள், அந்த இடம் வைக்கிறதுக்கு முன்னாடி வளைய மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்லா கெட்டியாக இருக்குது, லேசாக அந்த மாதிரி இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்படியே சாயிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ப்ராடக்ட் நமக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இல்லை, சூப்பராகவே ஃபினிஷிங் நமக்கு நல்லாவே இருக்குது. இது ரேட்டு பார்த்திங்கன்னா 250 ஆர் சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் சூப்பரான குவாலிட்டியில் தான் இருக்குது நமக்கு. ஆனால் என்னென்னா நமக்கு எல்லா பொருளும் வைக்க முடியுதா, என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா பார்த்திங்கன்னா இது அகலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு பார்க்கும்போது. ஸோ என்னோடய தோசைக்கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அகலமாக பெருசாக இருக்கும். அதுக்கு இது செட் ஆகுமான்னு மட்டும் பார்க்கணும். மற்றபடி நமக்கு சப்பாத்தி பலகை இதெல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆணி அடித்து செவுத்தில் மாட்டுற மாதிரி இருந்தால் கூட மாட்டிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம இதை நம்ம கரெக்டாக இருக்கிற இடத்துல நம்ம ஸ்டாண்டை வச்சுக்கலாம். கீழே பாருங்கள், இந்த புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோரில் வைக்கும்போது கண்டிப்பாக இந்த உரசுறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு கண்டிப்பாக வராது. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம கழட்டினா வர்ற மாதிரி அப்படி இல்லை. ஓவராலாக இது குட் ப்ராடக்ட். ஆனால் நமக்கு சைஸ் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். குவாலிட்டி வைஸ் ஓகே, சூப்பராக இருக்குது. நம்ம அந்த ரேட்டுக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நான் அந்த பொருளெல்லாம் வச்சு பார்த்துட்டு எந்த அளவில் இருக்குதுன்னு பார்த்தா தான் எனக்கு கரெக்டாக தெரியும். எனக்கு தோசைக்கல் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் டவுட்டு. மற்றபடி இந்த பின் வைக்கிறதோ மற்றது எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பார்த்திங்கன்னா அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இல்லை. நம்ம அந்த நான்ஸ்டிக் டவா மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் கரெக்டாக இருக்கும். அந்த நான்ஸ்டிக் பேன் மாதிரி தோசைக்கல் மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்ப்போம், நான் வச்சு பார்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆணி அடிச்சு மாட்டினா கூட நல்லா தான் இருக்கும். நமக்கு இடம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நல்லா ஸ்டடியாக இருக்குது. அந்த குவாலிட்டி நம்ம குறையே சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. அந்த கீழ் பேஸுமே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரேக் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஓவராலாக இது உண்மையாகவே சூப்பரான ப்ராடக்ட்டு தான். நான் என்னோடய தோசைக்கல், அப்புறமா அந்த சப்பாத்திக்கல் இதெல்லாம் வச்சு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது நான் சொன்னேன் பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே தோசைக்கல் மட்டும் என்னோடது கொஞ்சம் அகலமாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக உள்ளே போகல, கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி அந்த தேய்க்கிறது, அதுக்கப்புறமா பலகையும் உள்ளே வச்சாச்சு. அதே மாதிரி காய்கறி கட் பண்ணுற போர்டு அதுவும் வச்சாச்சு. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு செட் ஆகிருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்குது. நான் எதை ஏம் பண்ணி வாங்கினனோ அது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு இந்த பொருள் வைக்கிறதுக்கு அமைஞ்சு வந்துருச்சு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா. இப்போ நான் எங்கே வச்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக கீழே வச்சுருந்தேன். எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே சரிஞ்சு விழுந்துட்டுருக்கும். அந்த தோசைக்கல், அப்புறமா இந்த பலகை எல்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பிடிக்காமல் இந்த இதை நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த இடம் நமக்கு இப்போ சூப்பராக செட் ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த இடத்துக்குன்னு கரெக்டாக அமைஞ்ச மாதிரி இருக்குது அந்த பொருள் வைக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் இந்த வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன். உங்களுக்கும் இந்த ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடமும் பாருங்கள் நமக்கு நல்லா மிச்சமாகுது, அழகாகவும் இருக்குது பாருங்கள் அந்த இடத்த நம்ம பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.